அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஹிந்தி ராஷ்டிரபாஷா எக்ஸாம் பேப்பர் 1 ஏகாங்கி இதுல பாத்திர பரீட்சையை பார்த்துட்டு இருக்கிறோம். ஏற்கனவே ஏகாங்கி 1 பகுதி விதா இதுல ஜீவன்லால் மற்றும் ராஜேஸ்வரி இந்த 2 பாத்திர பரீட்சையை பார்த்தோம். இன்னைக்கு ஏகாங்கி 2 போகலாம். அதுல நாம பார்க்க போற பாத்திர பரீட்சையை கட்டபொம்மன். एकांकी 2 कटबोम्मन पात्र परिचय कटबोम्मन कटबोम्मन एकांकी का प्रधान पात्र और नायक है कटबोम्मन. கட்டபொம்மன் ஏகாங்கியோட முக்கியமான பாத்திரம் மற்றும் அந்த கதையினுடைய நாயகன் யார் அப்படின்னா கட்டபொம்மன். வே சுதந்திரதா சேனானி और स्वाभिमानी है. அவர் அதாவது கட்டபொம்மன் சுதந்திரதா சேனானி சுதந்திர போராளி மற்றும் स्वाभिमानी है सुयमर्यादा உள்ளவர். उनकी बिजली जैसी कड़कने वाली वाणी गंभीर व्यक्तित्व मृतकों को भी जान फूंक देते हैं. उनकी அவருடைய அதாவது கட்டபொம்மனினுடைய பிஜ்லி ஜெய்சி மின்னல் ஒளி போன்ற மின்னலை போன்ற கடக்கனே வாலி வாணி அதாவது பட்டாசு போன்ற படபடவென வெடிக்கிற அந்த வாய் சொல் அந்த வாய்ஸ் அதோட கம்பீர் வியக்தித்வ மிருதோ கம்பீர் வியக்தித்வ கம்பீரமான அந்த ஆளுமை கம்பீரமான பர்சனாலிட்டி மிருதகோம் கோபி இறந்தவர்களையும் ஜான் ஃபூங்க் தேதே ஹை இறந்தவர்களுக்கு கூட உயிர் கொடுத்துருமாம் அவருடைய அந்த தனித்தன்மை கம்பீரமான அந்த தனித்தன்மை மற்றும் அந்த மின்னலை போன்ற படபடவென்ற அந்த வாய்ஸ் அவருடைய வாய்மொழி. शत्रुओं को ललकारने की उनकी वीरता और उनके स्वाभिमान पर पाठक गर्व और अनुभव करते हैं. शत्रुओं को அதாவது எதிரிகளை ललकारने की उनकी वीरता எதிரிகளையே மிரட்டுற அந்த தொனி அவருடைய அந்த சவுண்ட் அந்த மிரட்டுவதை போன்ற அவருடைய சத்தத்தை கேட்டாலே மிரளும் எதிரிகள் நிலை அந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி. அவருடைய வீரம் அவர் உன்கே சுவாபிமான் அவருடைய அந்த சுய மரியாதை இதெல்லாம் பார்க்கும்போது இவற்றின் மேல் பாடக்கு கர்வக்கா அனுபவம் கத்தீர்கள். நம்மை மாதிரியான அவரை பற்றி படிப்பவர்கள் நம்மளுடைய மனதிலே ஒரு கர்வத்தை உண்டாக்கி கொள்கிறோம். அதான் நம்மளுக்குள்ளேயே ஒரு கர்வம் ஏற்படுகிறது. இப்படி ஒரு தனித்துவமான ஆளுமை நிறைந்த மின்னல் ஒளியை போன்ற பட்டாசு போன்ற சத்தத்துடன் வெளிவரும் அவருடைய வார்த்தைகள் எதிரிகளை மிரட்டும் அவருடைய அந்த சவுண்ட் அவருடைய கத்தல் அவருடைய பேச்சு துணி இந்த மாதிரியான விஷயங்களை அவரை பற்றி படிக்கும்போது நமக்குள்ளேயே ஒரு கர்வம் ஏற்படுகிறது. நம்மளது நாட்டினுடைய ஒப்பற்ற வீரன் அப்படிங்கிற ஒரு பெருமை. இந்த மாதிரியும் வீரர்கள் நம்மளுடைய முன்னோர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கர்வம் நமக்குள் ஏற்படுகிறது. பாஞ்சாலம் குறிச்சிக்கே ராஜாதே அவர் பாஞ்சாலம் குறிச்சியினுடைய அரசர் அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் பாஞ்சாலம் குறிச்சியினுடைய அரசர். स्वार्थी अंग्रेज उनसे कर वसूल कर पांचालम कुरुची को अपने अधीन अर्थात गुलाम बनाना चाहते हैं. स्वार्थी अंग्रेज அதாவது சுயநலமான அந்த ஆங்கிலேயர்கள் உன்சே அவரிடமிருந்து அதாவது கட்டபொம்மனிடமிருந்து கர் வசூல்கர் கர் அப்படின்னா இங்க செய்யறது கிடையாது வரி டாக்ஸ் வசூல்கர் கர் வசூல்கர் வரி வசூலித்து பாஞ்சாலம் குறிச்சியை அப்னே அதீன் தங்களது கீழ் தங்களது ஆட்சியின் கீழ் அர்த்தாத் அதாவது குலாம் பனானா சாத்தேங்க அடிமையாக்க விரும்புகிறார்கள். லேக்கின் உஸ் வீர் யோத்தா நே कर न देकर पांचालम कुरुची का गौरव ही नहीं बल्कि भारत माता का सिर ऊंचा किया. लेकिन ஆனால் उस वीर योद्धा அந்த வீரன் அதாவது கட்டபொம்மன் कर न देकर வரி கொடுக்காமல்
பாஞ்சாலம் குறிச்சி கா கௌரவ ही नहीं, பாஞ்சாலம் குறிச்சியினுடைய கௌரவத்தை மட்டுமல்ல, பல்கி பாரத் மாதா கா சிர் ஊஞ்சா கியா, பாரத தாயினுடைய தலை நிமிரச் செய்தார். பாரத தாயை தலை நிமிரச் செய்தார். அதாவது தான் வந்து பயந்து ஆங்கிலேயர்களுக்கு வரி செலுத்துவது தனக்கு தன்னுடைய பாஞ்சாலங்குறிச்சி நாட்டிற்கு மட்டுமல்ல, தனது பாரத தாய்க்கே தலைகுனிவை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க. ஏன்னா அப்படி ஒரு சுவாபிமானி, அதாவது சுயநலமற்ற ஒரு சுயமரியாதை உள்ள ஒரு வீரர். அவர் அந்த மாதிரி செஞ்சதுனால அவர் தனக்கான கௌரவத்தை மட்டும் காப்பாற்றிக் கொள்ளவில்லை, தன்னுடைய பாஞ்சாலங்குறிச்சி நாடு இருக்கு இல்லையா, அதோட கௌரவத்தை மட்டும் காப்பாற்றலை, நமது இந்திய தாயின் கௌரவத்தையும் காப்பாற்றி இருக்கிறார். கட்டபொம்மன் ஏக ஆதர்ஷ் பிதா ஹை. கட்டபொம்மன் ஒரு முன்மாதிரியான, மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டான ஒரு தந்தை. राजनीतिक और तनावपूर्ण परिस्थिति में भी समय निकालकर अपनी बेटी वल्ली से विनोद करते हैं. ராஜநீதிக் அரசியல் சார்ந்த ஒரு தனாவ் பூர்ண பரிஸ்திதி, அதாவது ஒரு பதற்றம் நிறைந்த ஒரு சூழ்நிலையிலும், ஒரு அரசர் அப்படின்னாலே தன்னுடைய நாட்டை தன்னுடைய மக்களை காப்பாற்றுவதற்காக பல்வேறு இடர்களை பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க நேரும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் இல்லையா. சோ இவருக்கு இருக்கிற அந்த பிரச்சனைகளுக்கு இடையிலையும், எந்த ஒரு பதற்றமான சூழ்நிலைகளுக்கு இடையிலும் அப்படி பேட்டி வள்ளி சே, தன்னுடைய மகள் வள்ளியுடன் வினோத் கர்த்தேகை, தன்னுடைய மகள் வள்ளியுடன் விளையாட்டாக பேசுவது, வேடிக்கையாக பொழுது கழிப்பது, இந்த மாதிரியாக தன்னுடைய மகளுக்காகவும் தன்னுடைய நேரத்தை கொஞ்சம் ஒதுக்குகிறார். இது மிகப்பெரிய விஷயம் இல்லையா. अपनी बेटी के संगीत की प्रशंसा कर उसे प्रोत्साहित करते हैं. अपनी बेटी के, தன்னுடைய மகளின் சங்கீத் கி பிரசம்சா கர், சங்கீத ஞானத்தை சங்கீதத்தை பற்றி புகழ்ந்து உசே புரோத்சாகித் கர்த்தே ஹை, அவர்கள் வந்து புகழ்ந்து பேசுகிறார். தன்னுடைய மகளினுடைய சங்கீதம், அவனுடைய அந்த திறமை, அதை பற்றி புகழ்ந்து பிரசம்சாக்கர் புரோத்சாகித் கர்த்தே ஹை, அவளை வந்து ஊக்கப்படுத்துகிறார். இந்த இடத்தில் ஒரு நல்ல சிறந்த தந்தையாக இருக்கிறார். கட்டபொம்மன் ஏக் குஷல் ராஜா ஹை. கட்டபொம்மன் ஒரு திறமையான அரசர். ஜப் युद्ध के बादल देश पर मंडराने लगते हैं, तब वे अपने देशवासियों से मिलकर उन्हें युद्ध के लिए तैयार करते हैं. जब எப்பொழுது युद्ध के बादल, யுத்தம் அப்படிங்கிற அந்த மேகமானது தேஷ் பர் நாட்டின் மீது மன்றானே லக்தே ஹை சூழ ஆரம்பிக்கிறதோ, தப் அப்பொழுது வே அப்னே தேஷ்வாசியோं से, அவர் தன்னுடைய நாட்டு மக்களுடன் மில்கர் இணைந்து உன்கே யுத்த கேலியை தயார் கர்த்தேங்க, அவர்களை அதாவது தன்னுடைய நாட்டு மக்களை யுத்தத்திற்காக தயார் செய்கிறார். உன்கி பாத்தேங் சுன்கர், அவருடைய வார்த்தைகளை கேட்டு ஸ்திரியாங் பி, பெண்களும் யுத்த கேலியே தயார் ஹோ ஜாத்தி ஹை, யுத்தத்திற்காக தயாராகிறார்கள். ये सब एक कुशल राजा से ही संभव है. ये सब இவை அனைத்தும் एक कुशल राजा से ही, ஒரு திறமையான அரசரினால் தான் சம்பவத்தை முடியும் இயலும். கட்டபொம்மன் स्वाभिमानी है. கட்டபொம்மன் சுயமரியாதை உள்ளவர். इसलिए वे अंग्रेजों की शर्तें न मानकर मृत्यु का आलिंगन करते हैं. इसलिए அதனால் वे अंग्रेजों की शर्तें न मानकर, அவர் ஆங்கிலேயர்களுடைய நிபந்தனைகளை न मानकर ஏற்றுக்கொள்ளாமல், அவைகளை மறுத்து மிருத்யுகா ஆலிங்கன் கர்த்தேகி, தன்னுடைய இறப்பை, தன்னுடைய மறைவை ஆலிங்கன் கர்த்தேகி, தன்னுடைய சாவை தழுவிக்கொள்கிறார். உன்கிட்ட வரி செலுத்தி நான் உயிரோடு இருந்து என்னுடைய நாட்டையும் என்னுடைய நாட்டு மக்களுக்கும் தலைகுனிவை ஏற்படுத்துவதை விட நான் இறப்பதே மேல் என்று நினைக்கும் ஒரு சுயமரியாதை உள்ள ஒரு சுதந்திர போராளி இல்லையா. उनकी वीरता त्याग के सामने पाठकों का सिर श्रद्धा से अपने आप
झुक जाती है. उनकी वीरता அவருடைய வீரம் தியாக के सामने மற்றும் தியாகத்திற்கு முன்னால் பாடகோं का सिर படிப்பவர்களாகிய நம்மளுடைய தலை ஸ்ரத்தா से மரியாதையுடன் अपने आप झुक जाता है. தன்னை தானாகவே தாழ்கிறது. நம்மளுடைய தலை அவரை பற்றி படிக்கும் போது தானாகவே மரியாதையோடு தாழ்கிறது. ஏன்னா இப்படி ஒரு மரியாதைக்குரிய சுயமரியாதை நிறைந்த வீரம் நிறைந்த தன்னுடைய நாட்டிற்காக தனது மக்களுக்காக வேறு எதையுமே விட்டு கொடுக்காமல் சுயமரியாதை மட்டுமே பிரதானமாக எண்ணி அதற்கு தன்னுடைய நாட்டிற்காக நாட்டு மக்களுக்காக இறப்பதற்கும் தயாரான ஒரு மாபெரும் வீரன். சோ இந்த மாதிரியான வீரர்களை அரசர்களை படிக்கும்போது நமக்கு ஒரு கர்வம் அதோடு மரியாதை ஏற்படுவதோடு நாமும் நமது தாய்நாட்டை எந்த அளவுக்கு பேணி காக்க வேண்டும், அவர்கள் நம்மளுக்காக உயிர் கொடுத்த உயிர் தியாகத்தை எப்படி நாம் மரியாதை செய்ய வேண்டும் என்பதை புரிந்து நமது தாய்நாட்டை நாம் பாதுகாக்க வேண்டும். ரொம்ப ஈஸியான சிறிய இந்த பாத்திர பரீட்சை கட்டபொம்மன் படிச்சுக்கோங்க, நல்லா ரிவைஸ் பண்ணுங்க, அழகா ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். தன்யவாத்.